ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அடுத்த வாரம் 2 வாரமும் பொங்கல். ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக ஏகப்பட்ட படங்க வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு 10ஆம் தேதி முதல்ல ரிலீஸ் ஆக போகிற படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் சேஞ்சர். இந்த படத்தை வந்து சங்கர் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ராம் சரண் சார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து தெலுங்கில் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி ராம் சரண் சாரோட RRR படம் வேறு லெவலில் ஹிட்டான படம். அதனால் வந்து ராம் சரண் சாருக்கு எல்லா இடத்துலையும் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை வந்து சங்கர் சார் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்றத. நாளைக்கு படைத்தலைவன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வந்து சண்முக பாண்டியன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த சண்முக பாண்டியன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட பையன். அவர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சேனல்லேயே ரிவ்யூ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூணாவதாக எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணங்கான் அப்படின்ற ஒரு படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து பாலா சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அருண் விஜய் சார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து சுரேஷ் காமாட்சி சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சுரேஷ் காமாட்சி சார் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்தோட கதையை மட்டும்தான் பார்ப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவர் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா படமும் சூப்பராக ஓடி இருக்கு. இந்த படமும் அவர் கதையை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் நாளைக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத. நான்காவதாக எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ்காரன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் படம். இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஷானின் நிகம் அப்படின்றவரும் கலையரசன் சாரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் சொன்ன படங்கள்லாம் ஜனவரி 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் சொல்ல போகிற படம் வந்து 12, 13, 14 வந்து ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இப்போ வந்து 12ஆம் தேதி என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். 12ஆம் தேதி வந்து விஷால் சாரோட மதகஜ ராஜா வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிடுச்சு. இது என்ன தான் 12 வருஷம் கழித்து இந்த படம் வந்தாலும் அப்போது இருக்கிறத விட இப்போ இந்த படத்துக்கு மேலே இருக்க ஹைப் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் சார் நடிச்சிருக்காரு, வரலட்சுமி சரத்குமார் மேம் நடிச்சிருக்காங்க, அஞ்சலி மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது சுந்தர் சி சார். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து விஜய் ஆண்டனி சார். இந்த படத்தோட மியூசிக் அண்ட் சாங்ஸ் விஷால் சாரை வச்சு ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அது ப்ரெஸ் மீட்லேயே செம்ம பண்ணாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன தான் விஷால் சார் ஒரு சிங்கராக இல்லைனாலும் அதை கேட்கும்போது வந்து செம்மையாக தான் இருந்துச்சு. நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடின மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி பார்க்கலாம். காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி சார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா, நித்யா மேனன் மேம் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஏதோ ஒரு காதல் கதையை எடுத்து வச்சு நம்மளை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்த கதைகள்லாம் போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த படம் பயங்கரமாக ஓடும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைட்டிலை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. உங்களுக்கு காதலிக்க தான் நேரம் இல்லை, எங்களுக்கு காதலிக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஆல்ரெடி இதை நான் 2 வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேயும் சொல்கிறேன். உங்களுக்கு ஆள் இருந்துச்சு அப்படின்னா ஆளை கூட்டின்னு இந்த படத்துக்கு போங்க. காதலிக்க நேரம் இருந்துச்சுன்னா. உங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இந்த கமெண்ட்ஸில் வந்து ஐ எம் சிங்கிள்னு என்ன மாதிரி சிங்கிளாக இருக்க பசங்க மட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஜனவரி 14ஆம் தேதி இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட பேர் நேசிப்பாயா அப்படின்ற ஒரு காதல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக ஆகாஷ் முரளி சார் நடிச்சிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மறைந்த முரளி சாரோட பையன், அதர்வா சாரோட தம்பி. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதித்தி சங்கர் மேம் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பயங்கரமாக இருந்தது. ஒரு காதல் கதை தான் இதுவும், ஆனால் ஒரு வித்தியாசமாக ஒரு ஜெர்னியில் இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது என்னங்கிறத. தெலுங்குல டாக்கு மகாராஜா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் பாலையா என்கிற பாலகிருஷ்ணா சார் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக வந்து சாரதா ஸ்ரீநாத் மேம் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கா ஆக்ஷன் மூவி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி வருது அப்படின்றத.
அடுத்ததாக தெலுங்குல சங்கராந்திக்கு ஒஸ்துன்னாம் அப்படின்ற ஒரு படமும் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்கடேஷ் சார் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தான் ஹீரோயினாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் காமெடி மூவி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத. இப்போ நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள். ஸோ இந்த படத்தில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வாரத்துக்குள்ள ரிலீஸ் ஆகிற படங்கள், வீக்கெண்ட் மூவிஸ், மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.